ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓன் வாய்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகேங்க. உங்களுக்கு அத்தையோட லைஃப் ஜேர்னி, வாழ்க்கை வரலாறு இதை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறோம். சாந்தி, காலையில் வேலைக்கு போகிறேன், சாயங்காலம் வந்தால் ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கேன்? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? நீ கஷ்டம் நானும் நம்மளாட்ட வயசானவங்கள கஷ்டப்பட்டாதான் சோறு. நமக்கெல்லாம் தீரவே தீராது. கட்ட காடு போந்து நம்ம அப்படித்தான் இருப்போம். அதுக்கு ஏன் சாந்தி அழுவுற? அட ஏன் சாந்தி அழுவுற? அழுவாது சாந்தி, சிரிச்சாந்தி. என்ன இப்படி அழுவுற? அப்படி ஏன் சாந்தி பாடுபட்டு திங்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமா சாந்தி? என்ன பண்றது சாந்தி? நான் எத்தனை கஷ்டப்படுறேன் சாந்தி. எங்க அண்ணனுக்கு போய் கஷ்டப்பட்டேன். நீங்க என்ன எங்க அண்ணன் வந்து நல்லா மனசார சொல்றேன். அந்த அண்ணனுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? என்ன எப்படி என்ன நல்லா கம்மி என்ன நடக்கிறேன் அதே நல்லா பண்ணி மனசார இருப்பேன். நல்லா சரி, நான் என்னைக்காவது ஒரு நாள் அழுதுருக்கேனாங்க சாந்தி இதை நினைச்சு? அழுக மாட்டீங்க. ஏன்னா அழுக சாந்தி. என்ன சின்ன வயசு கஷ்டப்பட்டேன். சின்ன பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கணத்தில் போட்டு கல்யாணம் வச்சு நான் அவ்வளோ கஷ்டம் நல்லா கண்ணை அவ்வளோ கல்லில் அள்ளி போட்டு சோத்துன பிள்ளைங்க சாந்தி. நான் 8 வயசுலயே களை வெட்ட போனேன் சாந்தி. 12 வயசுல கரும்பறக்க போனேன் சாந்தி. இப்போ ஆண்டாள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா? இன்னும் கஷ்டப்படுறாங்க. நான் என்ன பஞ்சுமத்தில் படுத்துக்கிட்டா சோறு தின்னேன்? இல்லையே கஷ்டத்தையும் நினைக்காது சாந்தி. இனிமேல் போய் எங்க ஆண்டையும் வழி விட போற வழியைத்தான் கொடுப்பான். எப்படி உனக்கு இத்தனை வழியை கொடுப்பான், எனக்கு அத்தனை வழியை கொடுப்பான். 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. இன்னைக்கு பொழுதே உங்களுக்கு தான் நைட்டு. சாந்தி, நான் என்ன சொல்றேன்னா, கடவுளுக்கு கொடுத்த வர நமக்கு அது கட்ட காடு போந்தினியும் அதைத்தான் இருக்கணும். அதை அழுதா மட்டும் சக்கரை, ப்ரெஷரு, கொழுப்பு சத்தெல்லாம் வந்துடும். அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நாம உட்காந்து சாயங்காலம் அழுதுகிட்டே இருக்கிறா. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதுக்குதான் இந்த பொம்பளை இப்படி அழுகுறான்னு பார்த்தா கஷ்டத்தை நினைச்சு அழுகுறா. அப்படியாமா நாங்கள் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? காலையில் எழுந்திரிச்சிருந்து நானும் அந்த வேலை தான் செய்கிறேன், நீ அந்த வேலை தான் செய்கிற. என்னைக்காவது ஒரு நாள் நான் அழுதுகிட்டு உட்காந்துருப்பேனா? கடவுள் கொடுத்த வர நமக்கு அது அவ்வளவுதான், போய்கிட்டே இருக்கணும். அந்த தைரியமே இல்லை எனக்கு. தெய்வம்னா நிறையா பார்ப்போம். தைரியமே இல்லை இல்லையா? தெகிரியத்தை நம்ம தான் வரவழைச்சிக்கணும். நமக்கு யாராச்சும் போகிற வரவுல கொடுப்பாங்க தெகிரியா? டிவி எடுக்க போனாங்களா மற்ற இந்த கூத்த கேளுங்க. ஃபைனான்ஸுக்கு போனாங்களாம். டிவி வேணும்னு கேட்டாங்களாம். 50 வயசு ஆகிட்டா டிவி தரமாட்டேன். அதுக்குன்னு நம்ம 20 வயசுக்கு போக முடியாம மாற முடியும். இன்னொன்னு சொல்லாம போயிட்டாங்க, 50 வயசு ஆயிட்டு டிவி பார்க்க கூடாதுன்னு. எப்படி நீ டிவி கொடுக்கலன்னா கடை இல்லைன்ட்டு போ. 50 வயசு ஆயிட்டா டிவி கொடுக்க மாட்டேன்னா 55 வயசானா டிவி பார்க்க கூடாதா? இது என்ன பொழப்பு? அப்ப நீ அழுவலாம். நான் டிவி கூட கடன் தர மாட்டேங்கிறானே. நான் காட்டுறேன் இல்லையாமா. 50 வயசு வச்சுருப்பாங்க. இன்னொன்று உனக்கு தெரியுமா? 50 வயசு ஆகிட்டா நான் மதுரையில் சேரக்கூடாதான். 50 வயசு ஆகி போச்சாமா. 50 52 செத்து போயிடுவேன். அதனால தரமாட்டாங்களாம்மா, சேர்த்திக்க மாட்டாங்க.